எல்லாருக்கும் ரினியூவபிள் சிஸ்டம்ஸ் பார்க்க வெல்கம். இன்றைக்கி நம்ம ஃபயர் அலார்ம் சிஸ்டத்தோட சில பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபயர் அலார்ம் சிஸ்டம்னா என்ன, அது எங்கே யூஸ் பண்ண போகிறோம், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதோட டிஃப்ரெண்ட் டிசைன் ஸ்டேஜஸ் என்னென்னங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னும் டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோஸ் டிசைன் ஸ்டேஜ் 1 பற்றியும், டிசைன் ஸ்டேஜ் 2, டிசைன் ஸ்டேஜ் 3, டிசைன் ஸ்டேஜ் 4 பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி டிசைன் ஸ்டேஜ் 5 இன்னும் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் ஸ்டேஜ் 5ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூஸிங் அண்ட் லொக்கேட்டிங் த அலாரம் சவுண்டோஸ் அண்ட் விஷுவல் அலாரம்ஸ். ஏன்னா நம்ம வந்து அலாரத்தை எப்படி டிடெக்ட் பண்ணுங்கிறத பார்த்துட்டோம், அந்த அலாரம் எப்படி ஜோன் பண்ணுங்கிறத பார்த்தோம், அதுக்கப்புறமா அதை அந்த டிடெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சென்சார்ஸ் எப்படி சூஸ் பண்ணுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து அந்த சென்சார்ஸ் டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அலாரத்தை க்ரியேட் பண்ணணும் சவுண்டோஸ் யூஸ் பண்ணி, விஷுவலைஸ்டாக அலாரத்தை க்ரியேட் பண்ணணும், விஷுவல் அலாரம்ஸ். ஸோ அதுக்கு எப்படி சூஸ் பண்ணலாங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிசைன் பண்ணதே ஒரே பர்பஸ் தான், டிசைன் டு ப்ரொடெக்ட் லைஃப். ஸோ அங்கே இருக்கக்கூடிய உயிர்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணதே ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இது நார்மலாக ரேர் ஒகேஷன்ஸில் மட்டும்தான் வந்து அந்த கண்ட்ரோல் பேனலுக்கு பக்கத்துலேயே இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு, ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளான்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ். என்னென்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏரியா வைஸு டிடெக்டர்ஸுக்கு ஒரு குட்டி குட்டி நேம்ஸ் கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து ஒரு இதில் லிஸ்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த டிடெக்டர் இந்த ஜோனில் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு இமீடியட்டாக என்ன எஃபெக்ட் பண்ணணும், அதாவது நம்ம அலர்ட் பண்ணால் போதுமா இல்லை எவாக்குவேட் பண்ணணுமா அப்படிங்கிறது இதில் இருக்கும். அதாவது அலர்ட் பண்ணான்னா வெறும் சவுண்டு மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? எவாக்குவேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் மெசேஜஸ் வரும். இந்த மாதிரி ஃபயர் அக்கர் ஆயிடுச்சு, நீங்கள் பில்டிங்கை விட்டு சேஃபான எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ் வழியாக இமீடியட்டாக வெளியே இருங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? இது ஃப்ளோர் வைஸு, டிவைஸ் வைஸு, ஜோன் வைஸு பக்காவாக இது கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த வந்து சவுண்டோஸையும் விஷுவல் அலாரத்தையும் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இது ஒன் அவுட் ஆல் அவுட் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட் மூலமாக, எவாக்குவேஷன் ப்ரொசீஜர் மூலமாக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இன்னும் நிறைய டிடெக்டர்ஸ் நம்ம வந்து இது எப்படி ஒரு அலாரத்தை நமக்கு ஒரு பர்டிகுலர் ஜோனில் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது கூடவே மெசேஜஸையும் நம்ம க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸை வந்து அலர்ட் பண்ணி எவாக்குவேட் பண்ணுறதுக்கான ஒரு டோனாக இருக்கணும். புரியுதுங்களா? இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் ஸ்பீச்சஸை வந்து சின்க்ரைஸ் பண்ணி அலாரம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாகவே கொடுக்குற மாதிரி இதை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க பில்டிங்ஸ்குள்ளே. அடுத்தது ஜென்ரலாக வந்து இதோட ஆடிபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ டெசிபிள்ஸ் வந்து இந்த அலாரம் க்ரியேட் ஆச்சு அப்படின்னா அது எவ்வளோ டெசிபிள்ஸ் மினிமம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 65 டெசிபிள்ஸ் இருக்கணும். புரியுதுங்களா? இன்னும் சில ஸ்டாண்டர்ட்ஸில் செர்டைன் லொக்கேஷனில் 60 டெசிபிள்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 60 ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்குங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸில் நம்ம வந்து 60 டெசிபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய ஏரியாஸ்னால் மினிமம் 65 டெசிபிள்ஸுக்கு குறவு இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்க முடியும். புரியுதுங்களா? இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருப்பாங்க பாருங்கள். இங்கே எல்லாமே மோஸ்ட் ப்ராப்ளி பெரிய பெரிய ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே 65 டெசிபிள்ஸ் தான் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன ஏரியாஸாக இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் நம்ம 60 டெசிபிள்ஸை வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதுவே வந்து நல்லா ஒரு தூங்கிட்டு இருக்க ஒருத்தரை வந்து ஒரு ஃபயர் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னா அவரை எழுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் 75 டெசிபிள்ஸ் தேவைப்படுது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ரூம்ஸ்குள்ளேயே வந்து இந்த வந்து அலாரத்தை நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து அவங்க எந்திரிக்கிறதுக்கும் எந்திரிச்சு இமிடியேட்டாக எவாக்குவேட் ஆகிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இந்த சவுண்ட் டெசிபிள் லெவல் 120 டெசிபிளுக்கு வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஜோனிங்ஸ் பண்ணுறோம், அதை வந்து கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறோம் இல்லை என்டையர் பில்டிங்ஸ்ன்னு சொல்லி சொன்னோம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சவுண்டஸாவது கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பெல் அக்கர் ஆச்சுனாலும் சரி, எலக்ட்ரானிக் சவுண்டஸ் அக்கர் ஆச்சுனாலும் சரி, இந்த ரெண்டோட சவுண்டு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகக்கூடாது. ஒரே பில்டிங்கில் 2 அலாரம் ஏற்படலாம், வாய்ப்புகள் இருக்குது. பட் ரெண்டோட சவுண்டு மிக்ஸ் ஆகி அதை வந்து கன்ஃபியூஷன் ஏற்படுத்தாத அளவில் நம்ம வந்து டிசைன் பண்ணணும்.
அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட் அட்யூனேஷன்ஸ், அதாவது இந்த சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயங்களை கன்சிடர் பண்ணிட்டு தான் வந்து அதுக்கான நம்ம வந்து சவுண்டர்ஸை தேர்ந்தெடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ரூமுக்குள்ளே. டோரு, ஃபர்னிச்சர்ஸு, பீப்புள்ஸு, ஃப்ளோரு, வாலு, இது எல்லாமே வந்து சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு இன்டர்னல் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 டெசிபிள்ஸாக அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுவே வந்து ஃபயர் டோராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 30 டெசிபிள்ஸை அப்சர்வ் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான சவுண்டர்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து சென்சார் சவுண்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுன்னா அதுவே சென்ஸும் பண்ணும், இமீடியட்டாக சவுண்டையும் க்ரியேட் பண்ணிடும். இதனால பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சாரை தனியாக லொக்கேட் பண்ணணும், சவுண்டரை தனியாக லொக்கேட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. சென்சார் கூடயே சவுண்டர்ஸும் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோலை வச்சுருப்போம். இந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக அது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் மேட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவாக்குவேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எனேபிள் பண்ண முடியும் ப்ரோக்ராமிங் மூலமாக. ஸோ அதனால் நம்ம வந்து வெறும் சென்சார் தனியாக சவுண்டர்ஸ் தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சென்சார் சவுண்டர்ஸை இன்டெகிரேட்டான ஒரு சென்சார்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதும் டிசைன் பண்ணுறதும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஈக்குவாலிட்டி ஆக்ட் 2010 படி காது கேளாமை உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக அந்த அலாரத்தை பார்த்தாவது அவங்க எவாக்குவேட் ஆகணுங்கிறதுக்கு வேண்டி விஷுவல் அலாரத்தை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 90 டெசிபிளை விட அதிகமாக வந்து அங்கே சவுண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காது கேளாதவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இடங்களில் கண்டிப்பாக விஷுவல் அலாரத்தை வந்து க்ரியேட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஸ்டாஃப் அலாரம் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேனிக்கை வந்து குறைக்க முடியும். புரியுதுங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? சவுண்டர் அண்ட் ஸ்டோப் வித் சென்சார். சென்சாரும் இருக்குது, அதுக்குரிய சவுண்டர்ஸும் இருக்குது, இன்பில்ட்டாக இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி லைட்டும் அது வந்து இமீடியட்டாக எனேபிள் ஆகிடும். நன்றி. இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனை பற்றி, சோலார் பவர் பிளான்ட்டை பற்றி டிசைன், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங், கமிஷனிங் நிறைய லேர்ன் பண்ணணுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கோம்.